ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏசியா கப் ரிவ்யூ. என்ன என்ன இருங்க பீடா, அவசரப்படாதீங்க. அதான் எங்க அவரை மிஸ் பண்றத தேடுறீங்க மக்களே. ஆஷ் வந்து டிராவலிங்ல இருக்காரு. என்ன ஏதுன்னுலாம் சொல்ல மாட்டேன், நீங்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா பயங்கரமான ஒரு சம்பவம். பீடாக் வணக்கம் பீடாக். இன்னைக்கு பீடாவும் நானும் எங்க மட்டும் தான் டிராவல் பண்ண பண்ணிட்டு போறோம். இருக்காரு அவரு? அட்லீஸ்ட் அதையாவது சொல்லுங்க, எங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காரு? எதுவுமே சொல்ல மாட்டோம். ஸோ பயங்கரமான சம்பவம் காத்திருக்கு. பீடாக், இந்தியா பங்களாதேஷ் மேட்ச், வாட் ஆர் யுவர் ஓப்பனிங் தாட்ஸ்? நம்மளுக்கு வந்து ஃபைனல்ஸ்ல பர்த் கன்ஃபார்ம். பச்சை சட்டை ஃபைனல்ஸ் ஆட போறோம். அது எந்த பச்சை சட்டை, இந்த பக்கம் இருக்கிற பச்சை சட்டையா இல்ல அந்த பக்கம் இருக்கிற பச்சை சட்டையான்றது தாங்க காம்படிஷனு. ஆனா அந்த பச்சை சட்டைக்குள்ள ஒரு காம்படிஷன் வந்து ஒன்னும் ரெண்டு பச்சை சட்டையும் ஒன்னும் தேடுற மாதிரி தெரியல. மேட்ச் பாத்தீங்களா? என்ன வாட் ஆர் யுவர் ஓப்பனிங் தாட்ஸ்? இல்ல, இந்த ஏசியா கப்ல நான் சொன்னது எதுவுமே நடக்கல. ஓகே, சம்டைம்ஸ் நம்ம சொன்னது நடக்கும்போது நம்ம ஹைலைட் பண்ணும்போது மண்ணை கவும் போதும் அதை ஹைலைட் பண்ணணும். ஏன்னா இனிஷியலா நான் ஆஷ் கிட்ட சொன்னது என்னன்னா, இந்தியாவை தவிர எல்லா டீமுமே டாப் 3க்கு அப்புறம் எல்லாம் கரண்டு போன போல்ட் தான். அதனால பிகாஸ் ஆஃப் த ஸ்பின் ஸ்ட்ரென்த் ஆப்கானிஸ்தான் இந்தியா ஃபைனல்ஸ் வரும்னு சொன்னேன். செவ்வளை திருப்பி அமிச்சாங்க ஆப்கானிஸ்தானு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிச்சு சூப்பர் ஃபோர்ஸ் போனோடனே ஸ்ரீலங்கா ஆஷ் என்ன சொன்னார், முதல்ல ஆஷ் என்ன சொன்னாரு, ஸ்ரீலங்கா இந்தியா தான் ஃபைனல்னாரு. ஹி வாஸ் ரைட் டு அன் எக்ஸ்டென்ட். ஏன்னா இவங்களும் ஸ்ரீலங்காவும் மூணே மூணு பேட்ஸ்மேன் தான். 10 நிசாங்கா கிடையாது, 11 நிசாங்கா. அவர் அவுட் ஆயினா பொசாங்கா ஆயிடுவாங்க அவங்க. இப்ப சரி சரி ஆஷன் சொல்லிட்டாரு, லைட்டா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா ஐ திங்க் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா வில் கம் டு த ஃபைனல்னு இந்த பக்கம் அடிச்சு இந்த காதையும் சேவ் ஆகிட்டாங்க ஸ்ரீலங்கா. நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு பச்சை சட்டை வந்து அந்த காலத்துல கமல்ஹாசன் பாட்டு பாடின மாதிரி தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில அடி வாங்க வந்தவனே யார் அடித்தாரோ, இந்தியா அடித்தாரோ அப்படின்னு எவனா ஒருத்தன் வாங்க போறான். இனிமே எவன் வந்தான் இந்த ஏசியா கப்ல நான் கொடுத்த எக்ஸ்பர்டீஸை நல்லா பேக் பண்ணி டஸ்ட்பின்ல போட்டுட்டு உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். வழக்கம் போல உங்க பாட்டோட ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களோட கலாட்டாவை பாட்டோட ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க. சரி, ஓகே. இந்தியாவோட பேட்டிங் வந்து திருப்பி திருப்பி வழக்கம் போல ஒரே ஆளு தான் ஃபயர் பண்றாரு. அதாவது ஒன் மேன் ஷோ மாதிரி தனியால போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பாட்டு சொல்லணும்னா, தொட்டாப்பா வருடாமவனே சொன்னா கேளுடா, பார்த்து போடுடா பல போலிங் பார்த்தாலுடான்ற மாதிரி அடிச்சு பெரட்டிக்கிட்டு இருக்காரு அபிஷேக் சர்மா. ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப். பேக் டு பேக் 50s. இதுக்கு முன்னாடி வந்து விராட் கோலி மட்டும் தான் அடிச்சிருக்காரு பேக் டு பேக் 50s ஏசியா கப்ல இந்தியாக்காக. இவர் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காரு. பட் என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளோ பெரிய பேட்டிங் லைனப், பீடா நீங்களே சொல்லுங்க, இவ்வளோ பெரிய பேட்டிங் லைனப் இருக்கு. அப்படி ஒரு லெஃப்ட் அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, லெக் ஸ்பின்னர் லெஃப்ட் ஆன் ஸ்பின் இன் ஆக்ஷன், லெஃப்ட் அவுட் ஆயிட்டாரு, லெஃப்ட் சுப்மன் கில் அவுட் ஆயிட்டாரு, லெஃப்ட் அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க திலக் வர்மாவே அனுப்ப வேண்டியதானே? என்னத்துக்கு இவரு தூபே எதுக்கு அனுப்புறீங்க? அதனால ஒரு பேட்டிங் அதனால கொலாப்ஸ் ஆச்சான்னு கேட்டா எனக்கு சத்தியமா தெரியல. பட் விக்கெட்டும் கொஞ்சம் டாக்கியா பிளே ஆகுது. ஸ்பின் போட்டா ரெண்டு பக்கமும் கஷ்டமா தான் இருக்கு. நம்ம போடும்போதும் அப்படிதான் இருக்கு, அவங்க போடும்போதும் அப்படிதான் இருக்கு. 77 6 ஓவர் 77 நோ லாஸ். அதுக்கப்புறம் கூட 10-11 ஓவர்ஸ் 112 114 நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அங்கேருந்து 168 பேக்கெட் ஆகிற அளவுக்கு நம்ம ஒரு பேட் மிடில் ஆர்டர் பேட்டிங் லைனப் இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். மேபி இந்த பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச்ல ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா? என்ன நடந்தது? வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? எல்லாரும் ஒன்னே ஒண்ணுதான் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அவங்க வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அவங்க எந்த மேட்சுமே இந்த ஏசியா கப் போகும்போது இந்த மேட்ச் ஜெயிக்கணும்டா, இந்த ஆப்பனன்ஸ் இந்த மாதிரி டஃப்பா இருக்கும், இந்த ஃபேஸ்ல எப்படி இருக்கணும், மேட்ச் டாஸும் போதே ஓகே இன்னொரு மேட்ச் ஆடுறோம் ஓகே அப்படின்னு தான் அவங்க ஆர்டர் வர்றாங்களே ஒழிய, இட் இஸ் ஒன்லி த அதர் டீம்ஸ் விச் ஆர் ஸ்டில் சோல் சர்ச்சிங்க. யாரை என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும். அப்ப இந்தியா பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இதை சொல்றீங்க, வேலிட் பாயிண்ட் நீங்க சொன்னது. திலக் வர்மா நம்பர் 3 தானேயா, அவனை விட்டுட்டு எதுக்குப்பா நீ சிவம் தூபே அமிச்சானு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஜஸ்பிரீத் பும்ரா பவர் பிளேல 3 ஓவரு எத்தனை தடவை போட்டிருக்காருன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோ நான் என்ன கேட்கறேன் நீ என்ன சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கறது தெரியுது. அதை அடுத்து வரேன். எத்தனை டைம் ஜஸ்பிரீத் பும்ரா போல் 3 ஓவர்ஸ் இன் பவர் பிளே, பி இட் ஐபிஎல், பி இட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட், இன் T20 கிரிக்கெட் சொல்லுங்க.
எங்கேயுமே போட்டதே இல்ல. அதுதான் நானும் கேட்கலான்னு இருக்கேன். இது வந்து ஒரு டெம்ப்ளேட் செட் பண்றாங்களா? இதுதான் திஸ் இஸ் த வே we are going to play. இதுதான் டெம்ப்ளேட் எங்களுக்கு. ஏன்னா பும்ரா வந்து எனக்கு தெரிஞ்சு டீசென்ட்டா போட்ட ஒரே மேட்ச் இதுதான் நான் ஃபீல் பண்றேன். ஐம் சாரி. கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்த போறாங்க. நான் பும்ரா பத்தி பேசுறதுக்குலாம் எனக்கு பர்சனலி எனக்கு ஏதோ ஓரளவுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் ஓடி வந்து போட தெரியும். அவ்வளவுதான் வச்சுக்கோங்க. நீங்க நிறைய ஜாம்பவான்ஸ் இருக்கீங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கீங்க, எல்லாரும் ஓகே. பட் ஆனா இது வந்து ஏசியா கப்ல இது ட்ரை அவுட்டா? இது வந்து T20க்கு இப்படிதான் நாங்க போறோம். 1 ஓவர் ஆஃப் பும்ரா அட் தி டெத் மட்டும் போதும். நாங்க தூபேவை வச்சு அதை ஃபில் பண்றோம்னு சொல்றதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு ஒண்ணுமே புரியல. அதாவது எப்படின்னா, அது என்னன்னு தெரியல. ரோட்ல வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா, ஒரு சிலர்லாம் சட்டையை கேட்டுட்டு சுளீர்னு சாட்டையால அவங்க முதுகுல அவங்களே அடிச்சுப்பாங்க. பார்த்திருக்கீங்களா இல்லையா? அதுக்கு ஒரு பேரும் வச்சிருப்பாங்க. ஆமா. இவங்க என்ன பண்றாங்கன்னா, தே ஆர் ட்ரைங் டு மேக் லைஃப் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் பை எக்ஸ்பெரிமெண்டிங் அண்ட் வாண்ட் டு கம் ஆன் டாப் ஆஃப் இட். இப்போ பாட்டம் லைன் பாத்தீங்கன்னா, ஆஷ் முதல்ல என்ன சொன்னாரு, காம்படிஷனே கிடையாது, இந்தியா வந்துட்டு அன்பீட்டனா ஜெயிக்க போறாங்க, ஒரு ஒரு ஆப்ரோ ஏசியா கப்னு பண்ணி ஒரு சவுத் ஆப்பிரிக்காவை கொண்டு வந்திருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்னு. நீங்க வந்து ஒரு T20 வேர்ல்டு கப்பை நீங்க டார்கெட் பண்றீங்கன்னா, நீங்க ஏசியா கப்ல வந்துட்டு இவங்களோட பயந்துன்னு உங்களோட ஃபுல் ஃபோர்ஸ் எதையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாம ஒரு ஃபிக்ஸ்டு டெம்ப்ளேட் வச்சுட்டு நீங்க போனீங்கன்னா தான் நான் வருத்தப்பட்டிருப்பேன். 11 அவுட் ஆஃப் 10 ஃபார் கௌதம் கம்பீர், 11 அவுட் ஆஃப் 10 ஃபார் சூரியகுமார் யாதவ். போன மேட்ச் 4 ஓவர் கொடுத்தாங்க பாருங்க சிவம் துபேக்கு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒரே ஒரு ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர் தான் ஆடுறேன், அவரையும் 3 ஓவர் நான் பவர் பிளேல யூஸ் பண்றேன். ஒன்னால போட முடியுமா? பாண்டியாவால போட முடியுமா? தூபேவால போட முடியுமா? ஒரு ஸ்பின்னரால அந்த கடைசி பேஸ்ல போட முடியுமா? எனக்கு அதுக்கு பதில் வேணும். எனக்கு அதுக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா இந்த டெம்ப்ளேட்டை நான் வேர்ல்டு கப்புக்கு எடுத்துன்னு போக முடியுமா முடியாதான்னு அவங்க டெஸ்ட் பண்றாங்க. ஐம் நாட் டேக்கிங் எனி டீம்ஸ் லைட்லி, ஐம் நாட் டாக்கிங் பேட் அபவுட் எனி டீம்ஸ். நீங்க வந்து T20 வேர்ல்டு கப்புக்கு ஒரு பர்டிகுலர் காம்பினேஷனோட நீங்க போறீங்கன்னா அதுக்கு பதில் தெரியணும்னா இங்கதான் நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். அதை பிரில்லியண்டா அவங்க பண்றாங்க. இப்ப நீங்க வந்து சிவம் துபே நம்பர் 3 இறக்குனதுக்கு காரணம் என்ன? அவருக்கு பேட்டிங்கே கிடைக்காது இந்த ஹோல் டோர்னமெண்ட்ல. So this is the best chance for them. I don't see that it is a matchup for ஒரே நிமிஷம் லெக் ஸ்பின்னர் ஆர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னு. போலிங் 4 ஓவர் கொடுத்து பார்த்துட்டா 3 ஓவர் நல்லா போட்டாரு. போன மேட்ச் டெத் ஓவர்ஸ்ல ப்ளீட் ஆயிட்டாரு. இப்ப நான் உன்னை முன்னாடி இறக்கி விடுறேன், உன்னால ஆட முடியுமா காட்டு. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி தே ஹவ் டன்றது என்னோட ஒபினியன். ப்ளீஸ் இப்ப சொல்லுங்க. இல்ல சார், நீங்க சொல்றீங்க அதே தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க, எல்லாமே ஓகே ஃபைன் அக்செப்டட். பட் ஆனா சஞ்சு சாம்சன் ஒரு மேட்ச் இறக்கி விட்டீங்க, 50 ரன் அடிச்சாரு. இந்த மேட்ச் வந்து விட்டா ஒரு நம்பர் 11 அனுப்பிடுவீங்க போல இருக்கு. நான் என்ன கேக்குறேன், திருப்பியும் சஞ்சு சாம்சன் அந்த நம்பர் 3 கொடுங்களேன். நீங்க முடிவு பண்ணிட்டீங்க ஒமானு, UAE, பங்களாதேஷ், ஜிம்பாவே, கென்யா, நமீபியா அகைன்ஸ்டா தான் நான் இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் அனுப்ப போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி, நீங்க இன்னொன்னு சொல்றீங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு சொல்றீங்க. ஏன் ஒரே 11 விளையாடணும்? இந்த டீமுக்கு அகைன்ஸ்டா இந்த டோர்னமெண்ட்ல நம்பர் 8ல ஒரு பேட்டர் வேணுமா? ஹர்ஷ்தீப் சிங்க்கு இந்த டீம்ல கூட இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல கூட இந்த ஆப்போனன்ட்க்கு அகைன்ஸ்டா ஒரு பிளேஸ் கிடையாதா? அவரெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டே பண்ண போறது இல்லையா? அவர் பிளான்ஸ்ல இல்லையா? இது மட்டும் தான் என்னோட கேள்வி. பிரில்லியன்ட் கொஸ்டின். இந்த கேள்விக்கு தான் அவங்க பதில் தேடிட்டு இருக்காங்க. ஹர்ஷதீப் சிங் இல்லாம பும்ராவை 3 ஓவர் நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு whether I'm found wanting in the death overs, if the answer is yes, Arshdeep Singh is going to be a permanent fixture. இந்த சஞ்சு சாம்சன் பத்தி நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, தனி ஒரு படம் வந்தது, பாத்திருக்கீங்களா? ஆமா, ஜெயம் ரவியோடது. அதுல வந்து உள்ள ஒரு சிப்பு மாதிரி இது பண்ணிட்டு இவரு வந்து அரவிந்த் சாமி எப்படி கேட்டுனே இருப்பாரு, நயன்தாரா வந்து இப்படி வருவாங்க, உடனே ஜெயம் ரவி சொல்லுவாரு அப்படின்னு. ஓகே, சஞ்சு சாம்சனுக்கு அதுதான், உன்னை இங்க இறக்கணும் அங்க இறக்குறோம், நீ கவலைப்படாத, நீ T20 வேர்ல்டு கப் நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பர். உனக்கு நான் வந்து என்னோட காதல் எப்படி சொல்லுவேன்னா அப்படிதான் சொல்லுவேன், ஆனா நீ கண்டிப்பா ஆடுவ. இதுக்கு மேல உன்னை நான் பார்க்கணும், உன்னை டெஸ்ட் பண்ணணும், இந்த லெவலுக்கு whether you belong or not என்ற கேள்வி எனக்கு கிடையாது. You belong here. You should be ready to be prepared to bat at any order. ஹாப்பியா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சரியா, ஆனா எனக்கு ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அடிக்கடி உன்னை வந்து பார்ப்பேன், ஓகேவா? இந்த வாழ்க்கைக்கு நீ சரியா? சரி அப்படின்னு அவரும் ஒத்துக்கிட்டாரு. தட் இஸ் த ஒன்லி ரீசன் இன் மை ஒப்பீனியன்
They don't want to test Sanju Samson. They don't want to have an opinion on Sanju Samson. They are very much clear. Sanju Samson is going to be their first wicket keeper when it comes to T20. இன்னொன்னு நான் சொல்ல வரேன், இது நீ என்ன கழுவி ஊத்தினாலும் சரி, இப்ப நீங்க பும்ரா சொன்ன மாதிரி ரிஷப் பண்ட்ன்றவரு ஒரு போனஃபைடு வின்னர் இன் டெஸ்ட் கிரிக்கெட். ரிஷப் பண்ட்ன்றவரு ஆல்மோஸ்ட் ஒரு போனஃபைட் வின்னர் இன் ODI கிரிக்கெட். ரிஷப் பண்ட் இன் T20 has done well but is not a bona fide winner at all. அது ஐபிஎல்கா இருக்கட்டும், T20 இந்தியாக்கா இருக்கட்டும். நான் சொல்றது நீங்க ஒத்துக்கிறீங்களே இல்ல தெரியல, வியூவர்ஸ் கேன் கமெண்ட். இன்னும் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸா ஒரு T20ல அந்த 2 ஃபார்மேட்டுக்கு பண்ண மாதிரி உருவாகல. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் it is going to be Sanju Samson. That is the only reason they are not worried about using him as a batsman. He will be their first choice wicket keeper. ஸோ சஞ்சு சாம்சனை வந்து நீ தாண்டி என் ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடுவீங்க. ஆனா எப்ப யூஸ் பண்ணுவீங்க, எப்ப போய் பாப்பீங்கன்றதெல்லாம் இம்மெட்டீரியல். ஆனா கல்யாணம் பண்ணிடுவீங்க. இது எனக்கு ஒண்ணுமே புரியல. பட் ஆனா ஓகே, நீங்க சொல்றீங்கன்னா அதாவது கண்டிப்பா ஒரு அதுல ஒரு உள்ள அர்த்தம் இருக்கும். கண்டிப்பா நீங்க அதை யோசிச்சு தான் சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீடா மறந்தே போயிட்டேன். வெரி வெரி சாரி. ரன்னர் அப் வந்ததுக்கு யூ ஹேட் அ கிரேட் டோர்னமெண்ட். Unfortunately, you couldn't make it to the trophy this time. பட் பயங்கரமான ஒரு டோர்னமெண்ட். கங்க்ராட்ஸ் ஹோல் டீமுக்கு. உங்களுக்கும் கங்க்ராட்ஸ். கலக்கலா பண்ணீங்க. TKR தட்டுவீங்கன்னு நானும் ஆஷ்னாவும் நாக்கில் தேன் தடவின்னு இருந்தோம். அந்த டீம் அடிச்சு தூக்கணும் ஏன் அப்படின்னு. ஏன்னா வந்து புஜபல பலாக்கிரமசாலி மாதிரி ஒரு டீம் அது. அவ்வளோ பெரிய ஹிமாலய டீமுக்கு அகேன்ஸ்டா ஒரு நல்ல குட் ஃபைட் கொடுத்தீங்க. வெல் டன் ஆன் த CPL ஜர்னி பிடாக். வேற லெவல் கலக்கிட்டீங்க. எங்க டீம் வந்து when it comes to batting, it's the bowlers who have been rallying around and we have been rescued by our late order. Our top order has never clicked throughout the tournament. They have played better cricket than us. Alex Sales at the top of the order, Munro at the top of the order, Pooran at the top of the order have been very consistent compared to only Shai Hope for us. Sometimes it's very simple. You go there and compete as hard as you can. But as a good sportsman, you have to say they are a better team. They deserve to win. We have made 3 finals in a row, which no team has achieved in CPL history, which we are proud of it. 2 மாசம் முன்னாடி தான் GSL ஜெயிச்சோம். But still, நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன் பாருங்க. When you finish second, you have to sell your story. When you finish first, people will come there to buy your story. Congrats TKR. சூப்பர். பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. எவ்வளவு அழகா கிரேஸ்ஃபுல்லா ஒரு டிஃபீட்டை ஒரு கிரேஸ்ஃபுல்லா இவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா யாரும் எடுத்துப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நம்ம இன்னொரு இதை பத்தி பேசுவோம். இந்த ஸ்பின் ட்வின்ஸ் குல்ச்சா அப்படின்னு நாங்க ஃபர்ஸ்ட், அதாவது குல்தீப் சஹல் அப்படின்னாங்க. இப்பவும் அது குல்ச்சா தான், குல்தீப் அண்ட் சக்கரவர்த்தி. சோ அந்த குல்ச்சா காம்போ பத்தி கொஞ்சம் ஜஸ்ட் ஷெட் அஸ் சம் லைட் ஆன் தட். அதாவது சொல்றேனே, ஒரு ஸ்பின்னர் வந்து இன்னும் யாரும் உள்ள வருதா வெளியே வருதான்னு இன்னும் யாருக்கும் தெரியல. வருண் சக்கரவர்த்தி. குல்தீப் எப்படின்னா, மாமா நான் தூக்கி தான் போடுவேன், முடிஞ்சா அடி. எனக்கு எப்படின்னா அந்த மாதிரி ஸ்பின்னரை பார்த்தா தான் எனக்கு ஒரு ஈர்ப்பு வரும். இந்த மாதிரி T20 கிரிக்கெட்ல எல்லாம் சீமை பிடிச்சி 100 கிலோமீட்டருக்கு ஏறிறான். அவர் கவலையே படல. நல்லா எப்படி பேட்ஸ்மேனை ஏர்ல பீட் பண்ணணும்னு பாக்குறாங்க. இது எப்படின்னா குல்சாவோட குல் வான்னு கொஞ்சம் நல்லா இருக்கும். வருண் சக்கரவர்த்தி குல் வா அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அந்த குல்சாவை மாத்தி பார்ப்போமே. ரெண்டு பேரும் வெப்பன்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு பாப்பு அக்ஷர் பட்டேல். 4 ஓவர் 29 ரன். நீ ஒரு 6 2 6 அடிக்கிற மாதிரி இருக்கும். 4 ஓவர்ல 29 ரன். எல்லா வெரைட்டியும் கவர்டு. ஒரு சைனமேன் ரிஸ் பவுலரு, ஒரு மிஸ்ட்ரி பவுலரு, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு. அவங்க ஒன்னே ஒன்று அவங்க அதான் பாக்குறாங்க. ஐ எம் கோயிங் டு மேக் மை லைஃப் வெரி டிஃபிகல்ட் பை கிவிங் யூ அ வெரி ஹை டாஸ்க் ஆன் த லாஸ்ட் 5 overs. ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே ஒரு ஸ்பின்னரு. ஒருவேளை ஹர்திக் பாண்டியா டெலிவர் பண்ணார்னா ஹர்ஷதீப் சிங் இல்லாமலே இன்னும் என்னோட பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த நேஷனல் ஹைவே ட்ராக்ஸ் டூரிங் த வேர்ல்ட் கப் ஐம் கோயிங் டு கோ வித் தி சேம் பேட்டர்ன். இல்ல எனக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னா that is where they wanted to know whether Arshdeep Singh can get in. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஜாலியா கிரிக்கெட் ஆடுறாங்க, ஒரு பிரஷரே இல்லாம. அந்த சைஃப் ஹசான் வந்து செம்ம பிளேயருங்க. நான் ரொம்ப ஐயா ரேட் பண்ணுவேன். ஃப்ரண்ட் ஃபுட் பேக் ஃபுட் பிளே ரெண்டுமே இருக்கு. இந்த குளோபல் சூப்பர் லீக்ல இந்த ரங்கப்பூர் ரைடர்ஸ்க்கு வந்தார். ஒரு 2-3 இன்னிங்ஸ் ஆடினா இருப்பாங்க. ஒரு எப்படின்னா ஒரு தைரியமான ஒரு ஆளு. டப்பு டிப்புன்னு அடிச்சுனே இருப்பாரு. he knows what to do. இப்ப அவர்லாம் அடிச்சு ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேவி, இவ்வளவு கிரிக்கெட் ஆடி இருக்கீங்க, இப்ப நீங்க கோச்சா இருக்கீங்க. 6 ஓவர்ல 60 ரன்னு, கேம் இன் பேலன்ஸ், 5 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட். ஜாலியா அந்த பாடி லாங்குவேஜ் நீங்க பாருங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நான் சொல்றதுல சென்ஸ் இருக்கா இல்லையான்னு.
அவங்க ஐயோ ஒரு கிரிக்கெட் மேட்ச் 6 ஓவர்ல ஹர்திக் பாண்டியா வந்து ஓடி போட்டு அப்படி நவுந்தாரு, சிவம் துபே ஒரு கேட்ச் விட்டாரு, கவலையே படலையே. உடனே ஜாலியா அப்படியே பால தூக்கி போட்டாங்க. அவங்களுக்கு எப்படின்னா இந்த டோர்னமெண்ட் அவங்க எப்படி ஆடுறாங்கன்னா என்னது டிஃபீட்டா அப்படி ஒண்ணு எங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ்ல அவங்க ஆடுறாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி அடி 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 அடின்னு அடிச்சுட்டு வந்து ஃபைனல்ஸ் ஆடும்போது there is a chance you might have a bad odd day. ஆனா அந்த ஃபைனல்ஸுக்கு அவங்க வரும்போது ஐ டோன்ட் வாண்ட் them to have this attitude. இன்னொரு மேட்ச் ஸ்ரீலங்காவோட இருக்கு, தேர் ஆல்ரெடி எலிமினேட்டட், இதே மாதிரி ஜாலியா ஆடுங்க பரவாயில்ல, சான்ஸ் கொடுக்கணும்னா கொடுங்க பரவாயில்ல. ஃபைனல்ஸுங்கிறத நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த கோவிடுக்கு அப்புறம் 18 ஃபைனல்ஸ் ஹேவ் பீன் பார்ட் ஆஃப். ஓகே, 18 ஃபைனல். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு எல்லா இதுவா இருக்கும், ஒரு ஃபைனல்ஸ்ல போயிட்டு ஒரு 17-3 ஆயிடும். அதனால ஃபைனல்ஸ்ல ஐ வாண்ட் டு மேக் ஷூர் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஆட்டிடியூட், தே டேக் இட் சீரியஸ்லி. திருப்பியும் சொல்றேன், nobody want to hear your story how you finished second on anything. Stop it. கரெக்ட். அதான் வருண் வந்து கவலைப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம், போன மேட்சும் சரி இந்த மேட்சும் சரி சேர்த்து 3 கேட்ச் விட்டுருக்காங்க. இந்தியா ஆன் த ஹோல் ஒரு 5 கேட்ச் விட்டுருக்காங்க. ஐ திங்க் இந்தியா அதெல்லாம் வந்து மேக்கப் பண்ணுவாங்க நினைக்கிறேன். நாட் அ பிக் டாஸ்க் பீடாக். ஸோ பீடாக் சொன்ன மாதிரி மக்களே, ஐ திங்க் வி ஆர் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ. ரேப் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு. பீடாக் சொல்ற மாதிரி அது நான் சொல்ற மாதிரி குல்ச்சாவா இல்ல பீடாக் சொல்ற மாதிரி குல்வாவான்னு கமெண்ட்ஸ்ல விடுங்க. ஃபைனல்ஸ்ல யாரு வேணும், எந்த பச்சை வேணும்ன்றதையும் கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல விடுங்க. பங்களாதேஷா பாகிஸ்தான்ன்ற கமெண்ட்ஸ்ல விடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம் வேற மாதிரி. அடுத்த வீடியோல தலைவர் ஆஷ்னா வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள எங்க போனாருன்னு கேட்டீங்களே பீடாக், அவர் எங்கேயும் போல, ஸ்பெயின் பார்சிலோனா போயிருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. இவ்வளோ பெயின் எடுத்துட்டு ஸ்பெயினுக்கு போயே ஆகணுமா அவரு, வீடியோ எல்லாம் மிஸ் பண்ணிட்டு? இந்த ஜோக்க நீங்க தவிர்த்திருக்கலாம், பரவாயில்ல. எனிவேஸ் அதுக்கு முன்னாடியே ரேப் அப் பண்ணிருக்கணும், என் தப்பு தான். மக்களே, அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா பை பை, see you.